கண்டிஷன். நான் உன் கூட இருக்கும்போது அவளை எத்தனை வாட்டி உன் ஆளு இல்ல அவ உன்னை ஆளுன்னு சொல்றாளோ அதுக்கெல்லாம் நான் கேட்கறத நீ செய்யணும். ஓகேவா? விளையாடுறீங்களா? இது கண்டிஷன். நாங்க நிறைய வாட்டி சொல்லிப்போம். இதுல செல்லாது. அத்தெல்லாம் செல்லாதுமா செல்லாது. இப்ப நான் உன் கூட இருக்கும்போது மட்டும்தான். மத்த நேரத்துல நான் சொல்லல. இதுக்கு ஒத்துக்கலைன்னா அப்ப நீ கூப்பிடக்கூடாது. நான் இல்லாத போது கூப்பிடக்கூடாது. அவ்வளவுதான். ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். அதெல்லாம் முடியாது. நீங்க ஏதாவது வில்லங்கமா கேட்பீங்க. உங்களை பத்தி தெரியும். எப்பவுமே நீங்க ஏதாவது வில்லங்க வைப்பீங்க. நோ. வில்லங்கமா கேட்க மாட்டேன். ஒத்துக்கிறியா இல்ல கேன்சல் பண்ற வைத்தியம்? சரி சரி. உங்க பிடிவாதத்தை ஜெயிக்க முடியுமா? பண்றேன். கட்டின புருஷன் கேட்கறது செய்யறதுக்கு இவ்வளவு சலிப்பா உனக்கு? எனக்கு புரியல. நிச்சயமாவே உனக்கு என்ன பிடிக்குதா இல்லையாடி? எனக்கே கடுப்பா இருக்குடி வர வர. எனக்கு தெரியல நீ லவ் பண்றியா இல்லையான்னு. அவளெல்லாம் என்னவோ மாடுலேஷன்லாம் கூப்பிடுற. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன மாடுலேஷனே பேசு. ஒரு வாட்டி என்ன இம்ப்ரெஸ் பண்ணும் இல்ல என்கிட்ட அப்படி பேசணும் தோணுச்சா? ஆமா, நீங்க இன்னும் அந்த மாடுலேஷனை மறக்கலையா? அட்டி வாங்க போறீங்க. விடுங்க அதன்றல. நிச்சயமாவே நீ யாரோ ஒருத்தவங்களை அப்படி பேசும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை நீ என்கிட்ட தானே பேசுவோம். எனக்கு புரியல. சீரியஸாவே நீ என்ன புருஷனா நினைக்கிறியா இல்லையா? இல்ல, சீரியஸாவே நீ நினைக்கல, எனக்கு தெரியுது. அதனாலதான் என் காசு வேண்டாம், என் பொருள் வேண்டாம், நானே வேண்டாம். அதானே? அப்படி இல்லாட்டி அப்ப நீ செல்லம் என் பட்டுல என் வயிறும்ல அது தானா வந்தாதான் நல்லா இருக்கும். ஓகேவா? உங்களுக்குன்னு வரும்போது உங்க மாடுலேஷன் உங்களுக்காக வரும். அடுத்தவங்க முன்னாலும் உன் பொண்டாட்டி தான். அதை நீ ஏன் மறக்கிற? பேசுறதுக்கு மட்டும்தான் நீங்க என்கிட்ட பெர்மிஷன் வாங்குவீங்க. உங்க கூட நான் அதுக்கு மட்டும் தான் இருக்கிறேன்னு இருக்கேன். ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா எழுந்து போயிடுவா. சரி சரி, பேசலாம் பேசலாம்.